அன்புறவுகளுக்கு வணக்கம். அதிமுகவினுடைய வேட்பாளர் பட்டியலை பற்றி பார்த்துட்டு வரோம். அதாவது அதிமுகவினுடைய சார்பில் 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் யார் போட்டியிடக்கூடும் அப்படின்றத பற்றி தான் பார்த்துட்டு வரோம். ஏற்கனவே 2 காணொளிகள் இதை பற்றி நம்ம போட்டிருக்கோம். இந்த 3வது காணொளிகளிலும் ஒரு 15லிருந்து 20 தொகுதிகளில் யார் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஏற்கனவே போட்ட வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இல்லை கார்ட்ஸில் இல்லை எங்கள் சேனலினுடைய பேஜில் ஹோம் பேஜில் பார்த்தீங்கனாலும் நீங்கள் பார்க்க முடியும். பிளேலிஸ்ட்டில் தான் நம்ம போட்டு வச்சுருக்கிறோம். முதல் தொகுதி எல்லோருக்குமே தெரிந்த தொகுதி. என்ன தொகுதி அப்படின்னா எடப்பாடி. அங்கே யார் போட்டியிடுவாங்க அப்படின்னா எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தான் மீண்டும் எடப்பாடி தொகுதியிலிருந்து போட்டியிட போகிறார். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர், அதிமுக கூட்டணியினுடைய ஒரு முதலமைச்சர் வேட்பாளர், முதலமைச்சர் முகம், முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி எடப்பாடி தொகுதியிலிருந்து போட்டியிடுறாங்க. 2வது தொகுதி திருமங்கலம். திருமங்கலம் தொகுதியில் ஆர்பி உதயகுமார், முன்னாள் அமைச்சர், 2016 to 21 வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தவர். 2 முறை திருமங்கலத்தில் இது வரைக்கும் வெற்றி பெற்று இருக்கிறார். ஸோ அவர் திருமங்கலத்திலிருந்து மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிமுகவில் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார். அதே போல் புரட்சி தலைவி பேரவையினுடைய செயலாளராகவும் அதிமுகவில் இருக்கிறார். இப்போ சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவராக அதிமுக சட்டப்பேரவையில் இருக்கிறார். ஸோ அவர் திருமங்கலத்திலிருந்து போட்டியிடலாம். 3வதாக திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதி, திண்டுக்கல் மாவட்டம். அங்கு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லப்படுது. 2 பதவியில் இருக்கிறார் அதிமுகவை பொறுத்த வரைக்கும். அதிமுகவினுடைய பொருளாளராக அவர் தான் இருக்கிறார். அதே போல் திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளராக அவர் இருக்கிறார். ஸோ அதற்கு அடுத்த தொகுதி நத்தம் சட்டமன்ற தொகுதி, திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சட்டமன்ற தொகுதி. அங்கு நத்தம் இரா விஸ்வநாதன் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவர் அதிமுகவில் அவரும் 2 பதவிகளில் இருக்கிறார். ஒன்று கழக துணை பொதுச் செயலாளர், அதே போல் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளராகவும் அவர் அதிமுகவில் இருக்கிறார். நீண்ட அனுபவம் பெற்ற அரசியல் அனுபவம். நிறைய முறை நத்தம் தொகுதியில் வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் நத்தம் இரா விஸ்வநாதன் அவர்கள். அதற்கு அடுத்த தொகுதி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வரக்கூடிய வேப்பனஹள்ளி. அங்கு துணை பொதுச் செயலாளராக அதிமுகவில் இருக்கக்கூடிய கேபி முனுசாமி அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர் சிட்டிங் எம்எல்ஏவாக வேப்பனஹள்ளியில் இருக்கிறார். கேபி முனுசாமி துணை பொதுச் செயலாளர். அவர் மீண்டும் அங்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு அடுத்து நாமக்கல் மாவட்டத்தில் வரக்கூடிய குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி. அங்கு தங்கமணி அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தங்கமணி நாமக்கல் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளராக அதிமுகவில் இருக்கிறார். 2த்துக்கும் மேலே அங்கே போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். நாமக்கலினுடைய முகம், அதிமுகவினுடைய நாமக்கல் முகம் தங்கமணி அவர்கள். அவர் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு அடுத்து தருமபுரியினுடைய அதிமுகவினுடைய முகமான கேபி அன்பழகன் தருமபுரியில் வரக்கூடிய பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியிலிருந்து போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லப்படுது. கேபி அன்பழகன் பாலக்கோடு, அவர் தருமபுரி மாவட்டத்தினுடைய அதிமுகவினுடைய செயலாளராக இருக்கிறார். அதற்கு அடுத்து நன்னிலம், திருவாரூர் மாவட்டத்தில் வரக்கூடிய நன்னிலம் சட்டமன்ற தொகுதி. அங்கு காமராஜ் அவர்கள் வேட்பாளராக போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. திருவாரூர் மாவட்ட செயலாளராக இருக்கிறார் அதிமுகவை பொறுத்த வரைக்கும். அதே போல் அமைப்பு செயலாளராகவும் அதிமுகவில் அவர் இருக்கிறார். நன்னிலம் சட்டமன்ற தொகுதி காமராஜ் அவர்கள். அதே போல் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதி. அங்கு ஓஎஸ் மணியன் அவர்கள் வேட்பாளராக போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓஎஸ் மணியன் நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கிறார். அதே போல் அதிமுகவில் அமைப்பு செயலாளராகவும் இருக்கிறார். கடந்த முறை கிட்டத்தட்ட அவங்க ஏற்கனவே 3 முறை அவர் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று இருக்கிறார். கடந்த முறை 2016 to 21 அவர் அமைச்சராகவும் இருந்தார். அதற்கு அடுத்த தொகுதி விராலிமலை, புதுக்கோட்டையில் வரக்கூடிய விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்கள் மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 2016, 21 அங்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். கடந்த முறை ஹெல்த் மினிஸ்டராகவும் இருந்தார் விஜயபாஸ்கர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் வடக்கு மாவட்ட செயலாளராக அதிமுகவில் இருக்கிறார். கடந்த 2 முறை போட்டியிட்டு வெற்றி பெற்று இருக்கிறார். டாக்டர் சி விஜயபாஸ்கர் முன்னாள் ஹெல்த் மினிஸ்டர், விராலிமலை சட்டமன்ற தொகுதியிலிருந்து போட்டியிடுகிறார்.
அதே போல் கோயில்பட்டி சட்டமன்ற தொகுதி, கோயில்பட்டி தூத்துக்குடி மாவட்டத்தில் வரக்கூடிய கோயில்பட்டி சட்டமன்ற தொகுதி, அங்கு கடம்பூர் ராஜு அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. கடந்த 2 முறையாக அவர் தான் அங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். 2016 to 21 அமைச்சராக இருந்தார். கடந்த 2021 டிடிவி தினகரன் கோயில்பட்டியில் போட்டியிட்டார். அவரை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் கடம்பூர் ராஜு. தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளராக அதிமுகவில் இருக்கிறார். அவர் மீண்டும் கோயில்பட்டி தொகுதியிலிருந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதே போல் கரூர் சட்டமன்ற தொகுதியில் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் கடந்த முறை அவர் தான் போட்டியிட்டார். 2016 to 21 கரூரில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். 2016 to 21 போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவர். கடந்த முறை செந்தில் பாலாஜியை எதிர்த்து போட்டியிட்டார் கரூர் சட்டமன்ற தொகுதியில். அப்போ தோல்வியை தழுவினார். இப்போ கரூரினுடைய மாவட்ட செயலாளராக அதிமுகவில் இருக்கிறார் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள், முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர். அவர் மீண்டும் கரூர் தொகுதியிலிருந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதற்கு அடுத்த தொகுதி வந்து விருதுநகர் மாவட்டத்தில் வரக்கூடிய சிவகாசி சட்டமன்ற தொகுதி. அங்கு முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதிமுகவில் விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளராக அவர் வந்து இருக்கிறார். 2016 to 21 சிவகாசியிலிருந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். அப்போ வந்து பால்வளத்துறை அமைச்சராக அவர் வந்து இருந்தார். கடந்த முறை 2021 வெற்றி வாய்ப்பை இழந்தார். 26 மீண்டும் அவர் சிவகாசியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதற்கு அடுத்த தொகுதி வந்து கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி, கன்னியாகுமரி மாவட்டத்தில். அங்கு தளவாய் சுந்தரம் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர் தான் இப்போ சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறார். கன்னியாகுமரியினுடைய கிழக்கு மாவட்ட செயலாளர் அதிமுகவில். ஸோ அவர் மீண்டும் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியிலிருந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதே போல் பொள்ளாச்சி தொகுதி, பொள்ளாச்சி வி ஜெயராமன் அவர்கள், அவர் மீண்டும் பொள்ளாச்சி தொகுதியிலிருந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதிமுகவில் திருப்பூர் மாநகர மாவட்டத்தினுடைய செயலாளராக இருக்கிறார். அதே போல் தேர்தல் பிரிவு செயலாளராகவும் அவர் வந்து பொள்ளாச்சி ஜெயராமன் வந்து இருக்கிறார். ஸோ பொள்ளாச்சி தொகுதி, பொள்ளாச்சி வி ஜெயராமன் அவர்கள் மீண்டும் 2026 போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதற்கு அடுத்த தொகுதி வந்து ஒசூர் தொகுதியில் பாலகிருஷ்ணா ரெட்டி அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. 2016 to 16 அங்கே போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். 19 எலெக்ஷனுக்கு முன்னாடி அவருடைய ஏதோ ஒரு கேஸில் அவருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை வந்துடுச்சு. அதன் பிறகு அவர் வந்து அமைச்சராகவும் இருந்தார். அந்த பீரியடில் அமைச்சராக இருந்தார். அதன் பிறகு அவர் வந்து எம்எல்ஏ பதவியும் அமைச்சர் பதவியும் ராஜினாமா பண்ணுற மாதிரி ஆச்சு. கடந்த முறை அவர் தான் போட்டியிட்டார். அங்கே தோல்வியை தழுவினார். மீண்டும் அங்கே அவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இப்போ பார்த்தவங்கலாம் அந்தந்த தொகுதிகளில் வேட்பாளராக இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஒருவேளை அதிமுக கூட்டணியில் நிறைய கட்சிகள் வந்த பிறகு இப்போ நம்ம சொன்ன தொகுதிகள் ஏதேனும் ஒரு தொகுதி அந்த கூட்டணி கட்சிக்கு போகிற பட்சத்தில் வேட்பாளர் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்ம இப்போ சொன்ன எல்லாருமே முக்கியமானவங்க, முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவங்க, அதிமுகவில் மாவட்ட செயலாளர், அமைப்பு செயலாளர் போன்ற முக்கிய பதவிகளில் இருக்கிறவங்க, எடப்பாடியினுடைய ஒரு குட் புக்கில் இருக்கிறவங்க. ஸோ அவங்க எல்லாம் மீண்டும் அதே தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஒருவேளை அந்த தொகுதி தான் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா வேறு தொகுதிகளில் அவங்க போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இந்த கேண்டிடேட்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதே போல் அதிமுகவில், திமுகவில், தாவேக்காவில், நாம் தமிழரில் இன்னும் எத்தனை கட்சிகள் இருக்கோ அந்தந்த கட்சிகளில் யார் யார் வேட்பாளராக போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சாரல் துளி சேனலை தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.